ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்க யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த சனி பயிற்சியை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி மாற்றங்களும் அதிர்வலைவுகளும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி நான் முழு காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவானது கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சனி பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனியில் இருந்தவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஜென்ம சனியாக விலகி மறுபடியும் சகாய சனியாக, அதாவது உங்களுடைய 2ஆம் இடத்து சனி அப்படியா வராரு அப்படிங்கும்போது, பாத சனியாக வராருங்கும் போது ஒரு சில ரிலீஃப்னஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஆனால் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ முழுக்க பார்க்க போகிறோம். இப்போது ஜென்மத்தில் இருந்து உங்களை படாத பாடுபடுத்தி எடுத்து ரொம்ப கஷ்டங்களை விஷயங்களை பண்ணிக்கிட்டு பண்ணவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கும்போது சனி 2ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனத்தை கெடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார், வாக்கை கெடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 3 விஷயமும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் கொடுப்பார், குடும்பத்தை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாக்கை கெடுப்பார். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார். ஜென்ம சனியிலேருந்து இந்த விலகி வர்றது அப்படிங்கிறது நன்மை இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம். அடுத்தது 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும் போது உங்களுடைய தாயாரோடைய உடல்நிலை, அப்புறம் சொத்து சுகங்கள், அப்புறம் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது 8ஆம் இடத்துல பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள், யாரை நம்பி ஜாமீன் போடுறது, பணத்தை நம்பி கொடுத்தேன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ருணு ரோக சத்ருஸ்தானம்ங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த ருணு ரோகத்துலலாம். இப்போ 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால லாபத்தையே ரொம்ப குறைப்பார். சரிங்களா? அப்போ பெரிய பாதிப்புகள் அந்த ஜென்ம சனி மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு பாதிப்புகளையும் கொடுக்கும். இருந்தாலும் இந்தந்த இடங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எச்சரிக்கையான பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூட அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக யோசித்து செயல்படுங்க அப்படின்றது தான் முதல் விஷயம். அடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்மத்தில் படாத பாடு தொழிலையோ, உங்களுடைய மனைவி கணவன் மனைவியாக இருக்கிறவங்களோ உங்களுடைய முயற்சிகள்லேயும் மிகப்பெரிய தடைகளை கொடுத்தது இப்போ எல்லாம் விலகி நல்ல ஒரு விஷயங்களாக கண்டிப்பாக பண்ணும். தடை விலக போகுது, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் நீங்கள் போகுது, உங்கள் தொழிலில் இருக்கிற தங்கு தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போகுது. அதுதான் முக்கியமாக நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சனி மார்ச் 29க்கு பிறகு உங்கள் நல்ல நிலைமையில் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தசா புத்தி முதல் திசை செவ்வாய் திசை, சதயத்துக்கு ராகு திசை தான் முதல் திசை, பூரட்டாதிக்கு முதல் திசை குரு திசை. அப்போ இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும். செவ்வாய் திசை நடக்குது, சந்திர திசை வரைக்கும் நடக்கும், ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும். ஃபஸ்ட்டு அவிட்டத்துக்கு செவ்வாய் திசை, லாஸ்ட்டு சதயத்துக்கு செவ்வாய் திசை, பூரட்டாதிக்கும் லாஸ்ட்டு செவ்வாய் வரும். ஃபஸ்ட்டு செவ்வாய் திசையிலேருந்து வரும், சதயத்துக்கு ராகு, பூரட்டாதிக்கு குரு. இப்போ அவிட்டத்துக்கு செவ்வாய் திசை அப்படின்னு நடக்குது அப்படின்னா இது 3ஆம் அதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைவு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் கொடுக்கும், ஆனால் தொழிலை கொடுக்கும், உங்கள் பெற்றோர்களுக்கு தொழிலை கொடுக்கும். ராகு அப்படிங்கும் போது தந்தையார் உறவில் ஒரு சில மாற்றங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் அவராலேயே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வகையில் டேர்ன் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. குரு திசை 2ஆம் அதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிற அடிப்படையில் தன குடும்ப வாக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு லாபத்தையும் அதிகமாக கொடுத்துவார். சனி திசை ராசியாதிபதியும் அவர், விரையாதிபதியும் அவருங்கிறதுனால ராசியாதிபதி அப்படிங்கும் போது சனியை ரொம்ப பிரச்சனையை கொடுப்பார். இந்த காலகட்டம் சனி திசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விரையாதிபதியும் அவரே வர்றதுனால விரயத்தையே அதிகமாக கொடுப்பார்.
இந்த சனி திசையில் தான் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்தது புதன் திசையிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக, ஏன்னா 5ஆம் அதிபதியும் அவர், 8ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 5ஆம் அதிபதினு குழந்தை பிறக்காமல் இருந்தால் குழந்தை லேட் மேரேஜ், லேட்டு விஷயங்கள்ல குழந்தை பிறப்பும், குழந்தைங்களால நன்மை இருக்கும். 8ஆம் அதிபதியும் அவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். கேது திசை அப்படிங்கும்போது மே 18 வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது 7ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறதுனால உங்களோட திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களோட கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். 8ஆம் அதிபதி அவர் அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும், கேது திசையும் அப்படி பிரச்சனைகள் கொடுக்குறதும் இருக்குது. சுக்கிர திசை வரும்போது 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவர் தான் வாக்கியங்களை கொடுப்பார், நிறைய சொத்து சுகங்களை கொடுப்பார், பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வருவார். சுக்கிரன் வந்து நிறைய இன்பங்களை கொடுப்பார். ஆனால் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமோ மறைவுனா 12ஆம் இடத்து மறைவோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக சுக்கிரன் வந்து நன்மை பண்ணாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். உங்களோட ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்த பின்ன முடிவெடுக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தது சூரிய திசை 7ஆம் அதிபதி திசை. சூரிய திசை வந்து 7ஆம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வந்து உங்கள் மகளுக்கோ பேரம்பேத்திக்கோ பண்ணி வைக்கணும்னா இந்த காலகட்டத்தில் பண்ணி வச்சுருவீங்க. ரொம்ப சுபிட்சங்களில் இருக்கக்கூடிய சூரிய திசையாக இருக்கும். சந்திர திசை 6ஆம் அதிபதி நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கும். உடல் நிலையிலும் மனநிலையிலும் ரொம்ப பார்த்துருக்கணும். மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, உடலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிக்காதீங்க. அதனால் யோசித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதிக்கு இந்த திசாபூத்திகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு திசைக்கும் அதற்கான விஷயங்களை பண்ணும். அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்து யோசித்து செயல்படுங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதியாக இருந்தாலும் 3 நட்சத்திரத்துக்கு 2.5 வருஷம் உங்களுக்கு பாத சனி நடக்கும். 2.5 வருஷம் நடக்கும்போது 10 மாதம் இப்போ பிரியும், 30 மாதம் மொத்தம். இதில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு 10 மாதம், சதய நட்சத்திரத்துக்கு ஒரு 10 மாதம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு 10 மாதம். இந்த அவிட்டத்துக்கு இப்போ பொதுவாக நான் சொல்கிறேன்னா ஒரு 4 பாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நட்சத்திரத்துக்கு. அந்த 4 பாதத்துக்கு 10 மாதம் பிரித்தானா 2.5 மாதம். அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் 2.5 மாதம். இப்போ 2 பாதம் தாங்க இருக்குது ஒரு நட்சத்திரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பிரியும். அப்படி பாதம் வரியாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு பலன் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்படிப்பட்ட பலன். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களும் இந்தந்த காலகட்டத்தில் பாத சனியினால் பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ நம்ம வழிபாடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தசாபுத்திக்கு தசாநாதன் வழிபாடு முதல்ல பண்ணணும். செவ்வாய் திசையாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணணும். ராகு திசையாக இருந்ததுன்னா துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். குரு திசையாக இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. சனி திசையாக இருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையில் சனி ஹோரையில் வழிபடுங்க, ரொம்ப நல்லது. புதன் திசை புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. கேது திசை விநாயகரை தினமும் வழிபடுறது ரொம்ப நல்லது. சுக்கிர திசை அப்படிங்கும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியை வழிபடுறது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுறது நன்மைகளே அதிகமாக கொடுத்துரும். அடுத்தது சூரிய திசை அப்படிங்கும்போது சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திர திசையை திங்கக்கிழமை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று வருவது, இல்லை மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது, யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பொதுவான வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 7.5 சனி இன்னும் முடியல அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றுவேன். ஒவ்வொரு வாரம் வந்து வெத்தலை மாலையும், இன்னொரு வாரம் வந்து வெண்ணெய் சாற்றுதலும், இன்னொரு வாரம் வெண்ணெயும் உங்களுக்கு இந்த வெண்ணெயை கொடுத்து வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அங்கே வந்து செந்தூரத்தை வெண்ணெயோட செந்தூரத்தை கலந்து இந்த ஆஞ்சநேயருக்கு பூசை சொல்லுங்கள், ரொம்ப நல்லதை கொடுக்கும். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி 108 தடவை நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது. இல்லை என்னால் அப்படிலாம் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் வெளியில் போனாலும் சரி, எந்த ஒரு செயல்களை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்ரீராம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிற விநாயகரை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு அப்புறம் ஸ்ரீராம் ஜெயத்தை எழுதிட்டு உங்கள் குலசாமியை நினச்சி கண்டிப்பாக வேண்டுங்க. குலதெய்வத்தை மறக்காமல் வேண்டுங்க, அதுதான் உங்களை காத்து நிற்கும். இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா
இந்த மார்ச்சுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஜென்மத்திலேருந்து விலகி வர்றது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு, 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகுக்கு எது அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது நீங்கள் வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நாகர் இருக்கக்கூடிய புற்றுள்ள கோயிலுக்கு பால் ஊற்றி வருவது ரொம்ப நல்லது. இந்த கும்பராசிக்காரங்க இந்த வழிபாடுகள்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.